அன்புமணி ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறார் என்றால் அதன் சாதக பாதகங்களை அறிந்தே களத்துக்கு வருபவர். ஆகையால் தான் எத்தனை போராட்டம் வந்தாலும் சாதித்து காட்டுவார் என்று அவரது பாட்டாளி மாடலுக்கு தொண்டர்கள் ஆதரவு அளிக்கின்றனர். அன்புமணியின் எண்ணங்களையும் அரசியலையும் வெறும் ஒரு மாநிலத்திற்குள்ளேயே அடக்கிவிட முடியாது. காரணம், இன்று நாம் பாராட்டி பங்கு கொள்ளும் பல தேசிய திட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் பின்னால் அன்புமணியும் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. மாநிலங்களவை சீட்டுக்கு 2 பெயர்களை முடிவு செய்து வைத்திருந்தார் ராமதாஸ். ஆனால் பாமகவின் மூத்த தலைவர்களோ இதற்கு முன் சீட் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களது பணியை திறம்பட செய்யவில்லை, மாநிலங்களவை சீட்டை மருத்துவர் அன்புமணிக்கு தரலாம் என பரிந்துரைத்தனர். ஆரம்பத்தில் ராமதாசுக்கு இதில் விருப்பமில்லை. வாரிசு அரசியல் பேச்சுக்கள் எழும் என அஞ்சினார். கட்சியினருடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இதை பற்றி வெளிப்படையாக கூறினார். அன்புமணிக்கு மாநிலங்களவை சீட் தருவதில் எனக்கு விருப்பமில்லை. உங்களது வற்புறுத்தலால் தான் அவருக்கு சீட் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, 1 வருடம் மட்டுமே அந்த சீட் அன்புமணிக்கு கொடுக்கப்படும். அதற்குள் அவர் தனது திறமைகளை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவரது பதவி பறிக்கப்படும் என்ற நிபந்தனையுடனே அவருக்கு மாநிலங்களவை சீட் வழங்கினார் ராமதாஸ். எனவே இது அவருக்கு சவாலானதாக இருந்தது. ராஷ்டிரபதி பவனில் அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் அன்புமணி ராமதாஸ். கூடவே மத்திய அமைச்சர் பதவி. பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து தனது பொறுப்புகள் குறித்து கேட்டார் அன்புமணி. நீங்கள் நம் நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர், உங்கள் பணியை செய்யுங்கள் என்றார் மன்மோகன் சிங். எனது சிறு வயதில் எனக்கு கண்ணில் கோளாறு ஏற்பட்டது. அதற்கு சிகிச்சை செய்து கொள்ள நான் 17 கிலோமீட்டர் தூரம் நடந்தேன். இப்போதும் அந்த நிலை தொடர்கிறது. எனவே நீங்கள் கிராமப்புற சுகாதாரத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என தனது விருப்பத்தையும் அன்புமணியிடம் தெரிவித்தார் மன்மோகன் சிங். தனது தந்தை ராமதாஸை சந்தித்த போது, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதோ அதுவே கிராமத்தில் ஒவ்வொரு ஏழைக்கும் கிடைக்க வேண்டும் என்றிருக்கிறார். இருவரது வார்த்தைகளையும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு மக்கள் சேவை என்ற ஒற்றை இலக்கை மட்டுமே மனதில் வைத்து களத்தில் இறங்கினார் அன்புமணி.